ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் "இன்ஜின் த பெட்" அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிதான் நமக்கே தோணுச்சு. படம் பார்க்கறதுக்கு எப்படி சொல்றது? கதை எப்படி ஒரு இவ்வளோ பொருசெலவுல போட்டுருக்காய்ங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு ரைட்டரா வச்சு நல்ல ஒரு கதையா எடுக்கலாம். ஆனா இவிங்க எடுத்திருக்கானுங்க. ஏதோ பேரு ஏனோ தானோமா படம் எடுத்து சரி மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாய்ங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு ரூ. 150 டிக்கெட் குடுக்க வரோம். ரூ. 150க்கு ஒரு ஒர்த்தான படமாவே இது இல்ல. இதுல கதைன்னு சொல்றதுக்கு நமக்கு எதுவுமே கிடையாது கைஸ். கண்டிப்பா அது வழக்கம் போல எல்லாத்தையும் இருக்க எல்லா படத்தையும் போட்டு குழப்பி போட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இதுல காமெடிலாம் டேய் என்னடா டேய்! காமெடிலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ ஓரளவுக்கு பார்க்குற மாரி இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஆத்தாடி வச்சு செஞ்சு விட்டியேடா காமெடியாவெல்லாம். காமெடியாவாடா இருந்துச்சு. என்னத்த சொல்ல அது ஜின்னுக்கு இந்த விஎஃப்எக்ஸ்லாம் குடுத்துருக்கீங்க. என்னடா டேய்! வாய்ஸ்லேருந்து எதுவுமே நமக்கு சரியா படல. இது எப்படி சொதப்பலான ஒரு ரைட்டிங்லேருந்து எல்லாமே போட்டு வச்சிருக்கானுங்க. ஒர்ஸ்ட்டான ஒரு ஃபிலிம். அது முயன் ரியோ தலைமை நீனா எப்படிப்பட்ட சிங்கர். ஆனா இதுல கொண்டு போய் இப்படி நடிச்சிருக்கியே. ஏன்யா போட்டு படுத்துற? அப்படிதான் நமக்கு இருந்துச்சு. இதுல கிளைமேக்ஸ்லாம் நம்ம பார்க்குற மாரியே இல்ல. இல்ல வில்லன் இதெல்லாம் ஏதோ ஏதோ ஏனோ தானோமா எழுதி வச்சிருக்கேன். நீ வில்லனா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே எப்படி சொல்றது? எதுவுமே ரசிக்க முடியல. இதுல கிங்ஸிங் எதுவுமே சரியில்ல. எப்படி சொல்றது? வேணாம் கைஸ் இந்த படத்த தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏதாவது ஓடிடில எதுவும் வரும். வந்தா வேணா உட்காந்து வேணா பார்த்துக்குறோம். இது என்னத்த போய் பார்த்துக்கிட்டு. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் தயவுசெய்து முன்னாடியும் இருக்க முடியல. நீங்க படத்த தயவுசெய்து இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ஒண்ணு வச்சிருக்கானுங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன். படுமோசம். போடா டேய்! இந்த படத்த ரூ. 150 குடுத்து பார்க்கறதுக்கு நாடகத்த பார்த்துட்டு வரலாம்டா. சரி.